உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவிரி விவகாரம் குறித்து பேச சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமையன்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர கடிதம் வழங்கியதாகவும் முதலமைச்சர் அவையில் பதில் சொல்லட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசின் வேளாண் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயிர்க்கடன் தள்ளுபடி என்று கூறிவிட்டு பட்ஜெட்டில் அது குறித்த அறிவிப்புகள் இல்லாமல் விவசாயிகளை தாவேக் அரசு ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுகவின் திட்டங்களின் பெயரை மாற்றி புதிய திட்டம் போல அறிவித்துள்ளதாக உதயநிதி விமர்சித்தார். திமுக வலியுறுத்தியதை அடுத்து 75,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துள்ளதாகவும், மேகதாது விவகாரத்தை விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா நேற்றைக்கு மாதிரி தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய எங்களுடைய அரசும் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து அவங்களுடைய கட்சியினுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது.